சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா புகழ் பெற்றிருக்கக்கூடிய பவித்ரா அவர்கள், அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய சம்பளத்த வச்சு, ரொம்பவே சூப்பரான ஒரு காரியம் செய்ய போறாங்க அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில கிடைச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். சரிகமப சீனியர் சீசன் 5 மூலியமா தமிழ் மக்களிடையே மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற நபர் தான் பவித்ரா. அவங்களுக்கு கணவர் இல்ல அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே ரொம்ப முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்காங்க. இதனாலேயே தமிழ் மக்களிற்கு அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருந்துச்சு. இந்த சீசன்ல ஃபர்ஸ்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனா, அவங்களுக்கு சிறப்பு பரிசு தான் கிடைச்சிருந்துச்சு. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்திருக்க சம்பளத்த வச்சும், அவங்க கிட்ட இருக்க பணத்த வச்சும், இல்லாதவங்களுக்கு உதவி செய்யலாம் அப்படின்னு முடிவு எடுத்திருக்காங்க. அதாவது என்ன ஐடியா பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க கணவர் இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது, சரிகமபா அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சிச்சு. ஆனா, இதே மாதிரி எல்லா பெண்களுக்கும் கிடைக்காது இல்லையா? அந்த ஒரு காரணத்த மனசுல வச்சுக்கிட்டு, அவங்களுக்கு கிடைச்சிருக்க சம்பளத்த வச்சு, கணவர் இழந்து கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா? குழந்தைகள வச்சு கஷ்டப்படக்கூடிய பெண்கள் இருப்பாங்க இல்லையா? அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்களாமா. சரிகமப நிகழ்ச்சியின் மூலியமா பவித்ராவிற்கு கிடைச்ச சம்பளம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,00,000 தான் அந்த தங்க காசு குடுத்திருந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம ஸ்பான்சர்ஸ்லாம் நெறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க எல்லாமே பவித்ராக்கு வந்து நெறைய கிஃப்ட்ஸ் குடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் ஸ்பான்சர் பண்ணியிருக்காங்க. இப்படி அதன் மூலியமா அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க கிட்ட கணிசமான ஒரு நல்ல தொகை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த ஒரு தொகைய அவங்களோட குழந்தையோட படிப்பு செலவுக்கோ, இல்ல அவங்களுக்கோன்னு மட்டும் யோசிக்காம, ரொம்ப ரொம்ப பொது நலமா, குறிப்பா அவங்க எந்த விஷயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டாங்களோ அத தான் மத்தவங்களுக்கு படக்கூடாது அப்படின்னு ஃபர்ஸ்ட்டு முடிவு எடுத்திருக்காங்க. அண்ட் அவங்களால மிகப்பெரிய அளவுல நெறைய பேத்துக்கு பண்ண முடியாது அப்படின்னாலுமே, அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்க ஊர சுத்தி இருக்கக்கூடிய கணவர் இல்லாத பெண்கள், குழந்தைகள் வச்சிருக்கக்கூடிய பெண்கள், கஷ்டப்படக்கூடிய பெண்கள் அப்படின்னு இவங்க எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் அவங்களுக்கு வந்திருக்காமா. அண்ட் இந்த ஒரு விஷயத்த அவங்க கூடிய சீக்கிரமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. தனக்கு கிடைச்ச சம்பளத்த வச்சு தான் மட்டும் அனுபவிக்காம, நம்ம மாரி கஷ்டப்படுற எல்லாருக்கும் நம்ம அத பண்ணணும்னு நெனச்சிருக்க மனசு தான் பெரிய மனசுன்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, கங்கை அமரன் அவர்கள் இளையராஜா காப்பிரைட் ஸ்ட்ரைக் குடுக்கறத பத்தி ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காரு. அது என்ன அப்டின்னா, இளையராஜா அவர்கள் எந்த ஒரு பாடல் அவரோட பாடல் பயன்படுத்தினாலுமே அதுக்கு காப்பிரைட் குடுக்குறாரு. அப்டி இல்லனா காசு கேட்குறாரு அப்டிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கு. அண்ட் அதற்கு அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்டின்னா, இளையராஜா அவர்கள் கிட்ட போயிட்டு நாங்க இந்த மாரி இந்த பாட்ட பயன்படுத்த போறோம். உங்களோட அனுமதி வேணும் அப்டின்னு கேட்டாலோ, அப்டி இல்லனா அவர்ட்ட ஒரு வார்த்தை கேட்டதுக்கப்புறம் இந்த பாடலை கொடுத்ததற்கு நன்றி அப்டின்னு ஒரு டைட்டில் கார்டு போட்டாலே போதும். எங்க அண்ணன் அதுக்கு எதுவுமே சொல்ல மாட்டாரு. அவரோட பாடல் மறுபடியும் இந்த ஜெனரேஷன்ல போய் சேர்றது அப்படிங்கிறதுக்கு அவர் சந்தோஷம் தான் படுவாரு. ஏன் இப்ப கூட ரீசென்ட்டா கவின் அவர்களோட நடிப்புல வந்திருந்த படத்துல பாடல்கள் இடம்பெற்றிருந்துச்சு. அதுக்கு நாங்க எந்த காப்பிரைட்டும் குடுக்கலையே. அதற்கு மிக முக்கிய காரணம் அவங்க எங்ககிட்ட வந்து உரிய அனுமதி பெற்று போனாங்க. அந்த ஒரு காரணம் தான். ஆனா மத்தவங்க அத பண்ண மாட்டேன்றாங்க. ஒரு படைப்பாளியோட உழைப்ப அவங்க ஏன்னு கூட கேட்காம, மதிக்காம போய் போடும்போது தான் வேகம் வருது. ஒருவேளை உங்களுக்கு அந்த பாடல் வேணும்னா நேரடியா வந்து அனுமதி கேளுங்க. அனுமதி கேட்டா மட்டும் போதும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. அது இப்ப சோசியல் மீடியால வைரலா போய்க்கிட்டு இருக்கு.